ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் வேக்கடலை வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா குடுகுடுன்னு ஓடி போய் கடையிலேருந்து கொஞ்சம் வேக்கடலை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா அரை கிலோ அளவுக்கு. நமக்கு என்ன ஒரு 30 ரூபா, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே போகாது. இப்போது தோல் இருக்கிற கடலையாக இருந்தாலும் தோல் இல்லாமல் இருக்கிற வேக்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே நாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இல்லை ஏற்கனவே நீங்கள் தோல் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வேக்கடலை தான் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ எங்கிட்ட இந்த தோல் இருக்கிற வேக்கடலை தான் நான் வாங்கியிருக்கோம். அதனால் இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். கடலை கரியாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இது நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கடலையை நம்ம ஃப்ரை பண்ண அதே கடாயில் வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது அகலமான ஒரு பாத்திரத்துக்கு நாம் கடலையை மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கும். அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி கை வச்சு நம்ம அதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பளிச்சுன்னு இருக்கணும். நம்ம கடலை எடுக்கும்போது அதில் தோலெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா கிளியராக எடுத்துட்டோம். இப்போ நல்லா ஆறியும் இருக்குது கடலை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுக்கும்போது அதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட வேக்கடலையே நம்ம அதை சேர்த்திடலாம். நீங்கள் எந்த மிக்ஸி ஜார் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு 3/4 வர மாதிரி வேக்கடலையே சேர்த்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் நீங்கள் சேர்த்த வேண்டாம். இப்போது இதையே நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். மிக்ஸி ஜாரை நிப்பாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் நமக்கு கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கோம். நீங்கள் கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு கம்மியாக சேர்த்தோன்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். இப்போது இதையே மறுபடியுமே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை பாருங்கள், செகண்ட் டைம் நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதையே நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணணும், ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்டு ஆயில் சேர்த்திருக்கேன். வேறு எந்த ஆயில் வேணாலும் சேர்த்தலாம், ஆனால் ரிஃபைண்ட் ஆயில் நமக்கு மனம் இருக்காது. இப்போ கோகோனட் ஆயில் இல்லைன்னா நம்ம நெய்யெல்லாம் சேர்த்தும்போது அதோட ஸ்மெல்லு தான் நமக்கு தூக்கலாக இருக்கும். இந்த வேக்கடலையோட ஸ்மெல்லு நமக்கு வராது. அதனால் ரிஃபைண்ட் ஆயிலாக நீங்கள் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது 3வது தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஆயில் சேர்த்தி அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதையே ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துடலாம். இதையே நாம் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, இதையும் கட் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போது நேந்திரம்பழம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேந்திரம்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற பழமெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேக்கடலை நம்ம இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், ஹோம்மேடாக பீனட் பட்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 35-40 ரூபா செலவில் பீனட் பட்டர் பண்ணியிருக்கோம். இப்போது இதே பீனட் பட்டர் நம்ம வெளியில் சூப்பர் மார்க்கெட்டிலலாம் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி இருந்தாலும் நமக்கு அதிகமான நம்ம விலை கொடுக்கணும். எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தையெல்லாம் அந்த ப்ரெட்டில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சு விட்டு மேலால் ஒரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணால் நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப எனர்ஜி தர மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம குட்டீஸுகளுக்கு எனர்ஜி தர மாதிரி இருக்கும். இதையே பிரெட் பீனட் சாண்ட்விச்சுன்னு சொல்லலாம், இல்லை பீனட் பனானா சாண்ட்விச்சுன்னு சொல்லலாம். என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட பீனட்டு இருக்கும் இல்லையா, அதையே கொஞ்சம் சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுக்கும்போது லைட்டாக சூடு இருக்கும். அது ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 2 வாரத்துக்கெல்லாம் நம்ம வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதே உங்களுக்கு கிடையாது. என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கு கமெண்ட் எல்லாம் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மேட்டு வரேன். டாடா, பாய்.